சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க வர்ற இந்த மகா டைரிய கொண்டு வந்து இந்தா என்னோட கல்யாண பரிசு gift அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த டைரிய பார்த்த உடனே சிந்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே பயந்த முகத்தோட திகைச்சு போய் நிக்கிறாங்க. என்னாச்சு என்ன சிந்து அந்த டைரி என்ன அப்படின்னு உடனே அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மகா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்ல வராங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஸ்னேகாவும் ஸ்னேகாவோட அப்பா தேவராஜும் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன அந்த டைரியில் அப்படி என்னதான் இருக்கு வாங்கி படிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவே அந்த டைரியை வாங்கி படிக்கிறாப்புல. சிவாவுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மைலாம் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் சிவாவும் அதை படித்து பார்த்துட்டு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. சிவாவோட எண்ணம் ஃபுல்லாக சிந்துவை காப்பாற்றணும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் பப்ளிக்கில் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் டக்குன்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டைரியை சிவா கிட்ட இருந்து பிடுங்கி இந்த டைரியில் இருக்கிறத நீயே படிச்சு காமி அப்படின்னு மகா சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற நம்ம அன்னபூர்ணி கூட அப்படி என்னதான் இருக்கு அந்த டைரியை நீ இப்போவே படிக்கணும் சிந்து அப்படின்னு உடனே சிந்து வேற வழியே இல்லாமல் அந்த டைரியில் இருக்கிறத எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முழு உண்மையும் தெரியும் எல்லாத்தையுமே கல்யாணம் முடிஞ்ச உடனே டைரியில் இந்த ஸ்னேகா இந்த சிந்து எதுக்கு தான் எழுதி வச்சதுன்னே தெரியல. இப்போ மாட்டிக்கிச்சு இல்லை. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே உண்மை தெரியுது. உண்மை தெரிய தெரிய எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.